அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கான பதிவு. அது என்னங்க இவங்க மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரவங்க சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டவங்க. சுக்கிரன்னாலே மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அதற்கான கிரகங்கள் ஒத்து வருதா அப்படிங்கிறத பற்றி இந்த மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். துலா ராசி ஆஸ்யூஷுவல் பார்க்கும் பொழுது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் யார் கூட சேர்க்கை பெறுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது பகவானோட சேர்க்கை பெறுகிறார். அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு, தடையை கொடுக்கறது இன்னொரு மைனஸ். அப்போது குடும்பம் சார்ந்த ஒரு அமைப்பில் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் 2 7 குடையவன் ராசியில். அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதிரடியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தாங்க இருக்கும். எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, திடீர்னு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்காரவங்கள்ட்ட இருக்கும். சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க. அது அவங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட், சரிங்களா? அந்த மாதிரி அமைப்புடையவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசி அன்பர்கள். இவங்களுக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார். யார் கூட சேர்க்கை பெற்றுகிறார்? 11ஆம் அதிபதி கூட சேர்க்கை பெற்றுகிறார். அப்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, 2வது தொழிலில் முக்கியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அலைச்சல், திருச்சல், தூக்கம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார வளர்ச்சியில் அடுத்த லெவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடம். அப்போ அங்கே சூரியன் உட்காரும் பொழுது தொழிலுக்கான மற்றொரு முதலீடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தொழிலில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்கும். வேலையில் அடுத்த லெவல் அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மைண்ட் ஓரியன்டாக இருந்தாங்க அப்படின்னா, சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. அடிஷ்னலாக இன்னொரு வருமானத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எதுலேயுமே அதிரடியாக பேசக்கூடியதாக இருப்பாங்க. அதிரடி முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது போக ஃபேமிலியில் இதுவரையிலும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அஸ்யூஷுவல் செவ்வாய் உங்களுக்கு ராசியில் உட்காரும் பொழுது குடும்பத்தை பற்றி யோசிக்கக்கூடிய, சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு கொடுப்பார். குடும்பத்துக்காக என்ன பண்ணலாம், அடுத்த முயற்சி என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வைப்பார். இப்போது ஒரு முதலீட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள். குரு ஆஸ்யூஷுவல் உங்களுக்கு ராசியை பார்வை செஞ்சிட்ருக்கார். அதனால தான் சொல்கிறேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய பக்குவத்தை கொடுப்பார். தொழிலில் ஒரு சிக்கலை கொண்டு கொடுத்தாலும் அதில் முன்னேறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சர்வீஸ் சார்ந்து பங்குச்சந்தை இதில் எல்லாம் அதிக அமௌண்ட் கட்டி ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலா ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக நடக்கும். ஏன்னா அஸ்யூஷுவல் அங்கே ராகு. அப்போது ஒரு பெரிய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பங்குச்சந்தையில் நீங்கள் கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நான் அதில் ரொம்ப கை தேர்ந்தவங்க, எங்களுக்கு தெரியும் எந்த நேர காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா எங்களுக்கு முதலீடு அப்டேட்டாக எங்களுக்கு கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறவங்க மட்டும் நீங்கள் அஸ்யூஷுவல் பண்ணுங்கள். ஆழம் தெரியாமல் காலை விட வேண்டாம்.
ஆசையை கொடுத்து மோசம் பண்ணக்கூடிய கிரகம் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார். என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது குருவோட பார்வையில் உங்களுக்கு. அதனால் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 12ஆம் அதிபதி 12லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அலைச்சல் திருச்சல்களோடைய கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும். சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதிரடி பேச்சு இருக்கும். இது நாள் வரையில் அமைதியாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில், இந்த 1 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.